வணக்கம் மக்களே, நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரியில் விவசாயத்துக்கு தேவைப்படுற இயந்திரங்களை நம்மளே சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணி மக்களுக்கு தள்ளுபடி விலையில கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில் இப்போ என்ன ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிற மிஷின், அதாவது மில்கிங் மிஷின். நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு கஸ்டமர் நம்ம ஏஆர்ஜிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி ட்ராலி மில்கிங் மிஷின் வாங்கியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே பாருங்க. வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் குமரவேல். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் பாண்டிச்சேரி ஸ்டேட் காரைக்கால். ஓகேங்கண்ணா. நம்ம ஏஆர்ஜி அக்ரி மிஷினரி எப்படி தெரியுங்களா நம்ம கம்பெனி? நாங்கள் ஒரு 1 இயராக அந்த யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்கோம்லே எப்படியும் ஒரு நாள் இதுக்கு போய் பார்த்து ஒரு மிஷின் வாங்கணுன்ற முடிவில் தான் வந்துமே தவிர யூடியூப் பார்த்துட்டு அப்படியே இருக்கக்கூட நினச்சிருந்தோம். சில இதில் யூடியூப்பில் நாங்கள் போய் பார்க்குறோம், உள்ளே பார்த்தெல்லாம் டூப்ளிகேட் மிஷினாக இருக்குது, அந்த மிஷினாக இருக்குது, விளம்பரம் தான் அதிகமாக இருக்குது தவிர தரமான பொருள் கிடையாது. இங்கே வந்து நான் பார்த்தோன்னா தெரியுது எல்லாம் மேனுஃபேக்சர் எல்லாமே ஒன்று தனியாக தரமாக செஞ்சிகிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு நல்லா இருந்தது. அதுமாரி இந்த சேல்ஸ்மேன் எல்லாமே சூப்பராக டெமோ பண்ணி காட்டினாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னும் நான் கிடையாது, இதை நான் பல பேருக்கு சொல்லுவேன். ஏன்னா ஏஆர்ஜிக்கு போங்க, நல்ல மிஷின், நல்லா கேரட்டான மிஷின் இருக்குது. நம்மள்கிட்ட முதலாக ஒரு மாடு பால் கறக்கிற மிஷின் 5 மாடு வச்சுருக்கோம். நான் கேட்டோம், நல்லா செக் பண்ணி காட்டினாங்க. மிஷின் எல்லாமே தரமாக சூப்பராக இருக்குது. அப்புறம் பில் கட்டுற மிஷின் ஒன்று பார்த்துருக்கோம். அடுத்தது கொபேட்டா ஒன்று பார்த்துருக்கோம். இதை மட்டும் நாங்கள் இப்போ வாங்கிட்டு போகிறோம். கண்டிப்பாக இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் அதையும் வாங்கிடுவேன். என்னால் முடிந்த அளவுக்கு இந்த கம்பெனிக்கு சிபாரிசு பண்ணுவேன். தரமான கம்பெனி, தரமான பொருள். தேங்க்ஸ். நன்றி. தேங்க்ஸ். ஃபியூச்சரில் ஏதாவது வாங்குற மாதிரி இருக்கானா? ஃபியூச்சரில் வந்து இந்த பில் கட்டுற மிஷின் வாங்கணும், சாப் கட்டுற. அது இன்னும் வந்து கொபேட்டா ஏறி விடுற மிஷின் மட்டும் வாங்கணும். அதை நான் கொட்டேஷன் போக்கில் வாங்கிட்டு போகிறேன்னு இருக்கேன். பட் இன்னொரு 3 மாதம் 4 மாதத்தில் அதை கண்டிப்பாக வாங்கிடுவேன். நான் வந்து பார்ப்போம், எப்படி தரமாக இருந்தால் அவங்களாம் போய்ட்டு தான் நினச்சோம். ஆனால் சூப்பரான மிஷின், நல்லா தரமான மிஷின் கொடுத்துருங்க. அதுக்கு உங்கள் நிறுவனத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நல்லா தாராளமாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கோம். அந்த கட்சி பேரெல்லாம் சொல்ல விரும்பல. நம்ம சொல்லி ஒரு தரமான பொருளாக இருக்கணும். அவங்க நம்மளும் அவங்களை ஏமாத்துற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் தரமான பொருள் நானே விளம்பரப்படுத்தி நானே யூடியூப்பில் சொல்கிறது நானே ரெடி. ஓகே. நான் இந்த ட்ராலி மில்கிங் மிஷினில் பால் கறக்கிறதுக்கும் உங்களுக்கு கையில் பால் கறக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? எங்களுக்கு வந்து டைம் சேவிங் ஆகுது சார். டைம் சேவிங் ஆகுது. எங்கள் வீட்டில் அடுத்த வேலையும் பார்ப்பாங்க. நம்ம ஒன்றும் ஆள் வச்சு வேலை செய்யலை. வீட்டில் நம்ம வீட்டில் தான் செய்கிறாங்க. செய்யக்குள்ள அவங்களுக்கு இதில் ஒரு மணி நேரம் மெனக்கிறது, ஒரு 10 நிமிஷம் மெனக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஒரு நேரம் மிச்சமாகுது, சேஃப்டியாகவும் இருக்குது. அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். சரிண்ணா. தேங்க்ஸ். நன்றி. இந்த கஸ்டமர் ஏன் இவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாரு, இந்த மில்கிங் மிஷினில் அப்படி என்ன நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. தமிழ்நாட்டிலே நம்ம ஏஆர்ஜி மட்டும் தாங்க மில்கிங் மிஷினுக்கு இன்பில்ட் ஆயில் பம்ப் கொண்டு வந்திருக்கோம். மற்ற கம்பெனிலலாம் மில்கிங் மிஷினுக்கு ஒரு பாட்டில் கொடுத்து அதில் ஆயில் லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி பண்ணும்போது ஆயில் வெளியே தெரிக்குங்க, மிஷினோட ஃபங்க்ஷனும் ஒழுங்காக இருக்காது. ஆனால் நம்ம ஏஆர்ஜியோட எல்லா வேரியன்ட் மில்கிங் மிஷின்லையும் நம்ம இன்பில்ட் ஆயில் பம்ப் கொடுத்துருக்கோங்க. இந்த மில்கிங் மிஷின் கூட உங்களுக்கு ஹெவி வெயிட்ல 25 லிட்டர்ல SS 304 கிரேட்ல மேனுஃபேக்சர் பண்ண மில்கிங் கேன் வந்துருங்க. லைனர் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியில் எல்லாமே 17 mm கொடுப்பாங்க, நம்ம 27 mm ப்ரொவைட் பண்றோங்க. அதே மாதிரி கிளா பாத்தீங்கன்னா எல்லாரும் 240 cc தாங்க கொடுப்பாங்க, நம்ம 320 cc ஹெவியா கொடுக்குறோம். நம்ம மில்கிங் மிஷினை பல்சேட்டர் டைப்ல தாங்க டிசைன் பண்ணிருக்கோம். இதனால நீங்க மாட்டு காம்புல பால் கறக்கும் போது மாட்டுக்கு கண்ணுக்குட்டி கொடுக்குற மாதிரி தாங்க இருக்கும். ஒரு மசாஜ் பண்ற ஃபீல் தான் தரும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நம்ம ஏஆர்ஜியோட ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷின் வாங்கின கஸ்டமர்ஸ் அவங்க மாட்டுக்கு எப்படி பால் கறக்குறாங்கன்னு அவங்களே எடுத்து சென்ட் பண்ண வீடியோ தாங்க. நீங்களே பார்க்கலாங்க. 20 ல இருந்து 30 மாட்டுக்கு நம்ம ஏஆர்ஜியோட ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினை வச்சு கேட் வால் ஃபிக்ஸ் பண்ணி தாராளமா பால் கறந்துக்கலாம். இந்த ஃபிக்ஸ்டு மில்கிங் மிஷினை நீங்க கரண்ட்லயே ரன் பண்ணிக்கலாம். கரண்ட் போனா கவலைப்பட வேணாங்க, பெட்ரோல் ஊத்தி ரன் பண்ற மாதிரி தான் இதை நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஏஆர்ஜியோட இந்த யூடியூப் சேனல்ல விவசாய இயந்திரங்களை பத்தி தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்குங்க. உங்களுக்கு இதை பத்தின ரெகுலர் அப்டேட்ஸ் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. உங்க ஆதரவு நம்ம ஏஆர்ஜிக்கு எப்பவுமே தேவைங்க.